1/2 கிலோ சிக்கன். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு குழம்பு செஞ்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 4 வரமிளகாய், ஒரு 6-7 முந்திரி பருப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த வரமிளகாய் முந்திரி பருப்பையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். மிளகாத்தூள் கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாயும் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம அரைச்சப்ப இருந்துச்சு இல்லையா காரம், அந்த காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. வதக்குனதுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துருவோம். 1/2 கிலோ சிக்கன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். நாங்கள் 5 நிமிஷம் நல்லா அந்த சிக்கனை வதக்குனதுக்கப்புறமா நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெலாம் விட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சொல்லையா பேஸ்ட் அதை இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்கணும். அதுலேயும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதை ஊற்றிடலாம். அதிகமாக தண்ணி வேணாம், இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். சிக்கனும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு 7 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கும். இதுக்கு மேலே வேக தேவையில்லை. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி மேலே தூவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் இது. இது போல் சிக்கன் கிரேவி நீங்களும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.